ப்ளவுஸில் கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுல நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் வந்து வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு ஷோல்டர் வந்து மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன், ஷோல்டர் ஜாயின் பண்ணி. இப்போ இதில் கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம். கிராஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான கிராஸில் தான் வந்து எடுக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் தான் கிளாத் இருக்குது, அதனால கிராஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1/4 இன்ச் அளவில் நான் இந்த மாதிரி வந்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோதான் வந்து விட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால. இந்த பிசுறு எப்பயுமே வந்து நம்ம பேக் பார்ட் பக்கம் தான் வந்து நம்ம திருப்பி விடணும். இந்த சைடில் எவ்வளோ கிளாத் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் எவ்வளோ விட்டுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் கரெக்டாக வச்சாலே நமக்கு நெக்கு வந்து அடித்து திருப்பும் போது கரெக்டாக அழகாக வந்து வந்துடும். கிராஸ் பீஸ் கரெக்டாக எடுக்காதனால தான் வந்து நமக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக இதை வந்து முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டுறோ இல்லை வந்து ஏதாவது நீங்கள் கத்திரிக்கோல்லையே கூட இந்த மாதிரி வளைவு வர இடத்துல எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அழகாக வந்து தைச்சி திரும்பி வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் அந்த வளைவு வர இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன். மற்றபடி மீதி இடம்ல நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வருது, அதனால அதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ உள்ள எந்த அளவுக்கு மடிச்சிருக்கிறோமோ அந்த அளவில், இந்த அளவில் மட்டும் நீங்கள் வந்து இது மேலே ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுலையே வச்சு ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சரியாக வரலன்னா இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு மேலே ஒரு நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரே சைஸாக ஒரே ஈவனாக வரணும். இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரே ஈவனாக வந்திருக்குது. இப்படி தைச்சதுக்கு அப்புறமேலே பேக்கில் நீங்கள் வந்து ஒரு தடவை திருப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வரும். நம்மளோட நெக் லைனில் பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது வந்து கழுத்தில் வந்து கட் பண்ணிட போகிறோம் நம்ம வந்து மெயின் கிளாத்தில். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். கரெக்டாக இதே மாதிரி ஃபோல்டிங் வச்சுட்டு இப்போ பேக் நெக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ படிமானமாகவும் எவ்வளோ அழகாகவும் வந்து வந்திருக்கு அப்படின்னு. பேக்லேயும் பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.